அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்களான்னு பொறுத்திருந்து நான் பாக்குறேன். இல்லனா நானே ஏதாவது பண்றேன். பைத்திய மாதிரி பேசாத பைரவி. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இயற்கையை எதிர்த்து நாம என்ன செய்ய முடியும்? ப்ளீஸ் பைரவி, நான் சொல்றத கேளு. நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கு. இனிமேலும் அவங்க எல்லாம் வருவாங்கன்னு நம்புறியா? கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க. நீ வா போலாம். ஒருவேளை அவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல நான் இல்லனா அதுக்கப்புறம் எல்லாமே வீணா போயிடும் சஞ்சய். கொஞ்சம் நான் இங்க வெயிட் பண்ணி பாக்குறேனே. சொன்னாலாம் கேட்க மாட்டேன். அட்லீஸ்ட் வந்து கார்லயாவது உட்காரு. உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. இல்ல சஞ்சய், ஆறுமுகம் ஒரு வருஷமா வேர்வை சிந்தி உழைச்சது. இதை அப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாது. இந்த இடத்தை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். மட்டும் வந்துச்சுன்னா மொத்த வாழை கரும்பு எல்லாமே வீணா போயிருமே. வியாபாரி கிட்ட பணத்தை வேற வாங்கிட்டேன். இப்ப இந்த பணத்தை வேற திருப்பி கொடுத்தாகணும். பேங்க்ல வாங்கின லோனை கட்டணும். இல்லைன்னா வீட்டுக்கே நோட்டீஸ் அனுப்பிடுவாங்களே. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ரெக்வஸ்ட் பண்ணிருந்தீங்க, அதனால நாங்க எல்லாம் உங்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம். உங்க லொகேஷன் ஷேர் பண்ணிடுங்க, நாங்க அங்க வந்துடுறோம். நான் ஷேர் பண்றேன். இதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாலண்டியரா ஹெல்ப் பண்ண வராங்களாம்.